உலகின் 1/2 கடலால் சூழப்பட்டுள்ளது. கடல் பல்வேறு வளங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. அதனால் ஒவ்வொரு நாடும் கடல் சார்ந்த வளங்களை பெருக்க பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்தியா 7517 கிலோமீட்டர் நீள கடற்கரையை கொண்டுள்ளது. இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவுகள் அரபிக்கடலையும், கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு வங்காளம், ஒரிசா, ஆந்திரா, பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவையும் எல்லைகளாக கொண்டுள்ளன. தமிழ்நாடு மேற்கே அரபிக்கடலையும், கிழக்கே வங்காள விரிகுடாவையும், தெற்கே இந்திய பெருங்கடலையும் எல்லைகளாக கொண்டிருக்கிறது. கடல் தரும் இயற்கை செல்வங்கள் மூலம் மனித சமுதாயம் தொடர்ந்து பயனடைந்து வருகிறது. இருப்பினும் அண்மை காலங்களில் நிலம் சார்ந்த நடவடிக்கைகள், சுற்றுலா மற்றும் மீன்பிடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் ஆறுகள் மற்றும் பல்வேறு நீர்வழிகள் வாயிலாக கடற்கரை மற்றும் கடற்பகுதிக்குள் சென்று விடுகின்றன. கடலில் சேரும் குப்பைகள் உலகளவில் பெரிய சவாலான பிரச்சனையாக மாறி வருகிறது. கடற்கரை பகுதிகளில் கைவிடப்பட்ட, வீணடிக்கப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட, ஒதுங்கிய பொருட்கள் குப்பைகளாக மாறுகின்றன. அதிகப்படியான கடல் குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்களாகும். ஆண்டுதோறும் சுமார் 8 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் நுழைகின்றன. இதனை தடுக்க உலக அளவில் சர்வதேச கடலோர தூய்மை தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 3வது சனிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் கடற்கரைகளை சுத்தம் செய்ய மக்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலகின் பெருங்கடல்கள் மற்றும் நீர்வழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இந்த நாளின் நோக்கமாகும். 20-30 இயர்ஸ் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச் அவ்வளோ அழகாக, அவ்வளோ சுத்தமாக, எந்த விதமான இதுவுமே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டேர்ட்டியாக இருக்குது. வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பொருளை அப்படியே போட்டு போகிறாங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்கே அடிச்சுட்டு போகிறாங்க. பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிடக்குது. அது முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் உடச்சி போட்டு போகிறாங்க. அது காலெல்லாம் குத்துது. நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உலகின் 2வது மிகப்பெரிய கடற்கரையான மெரினாவில் நடைபெற்ற தூய்மை பணியில் ஸ்வாட் தன்னார்வ அமைப்பின் தன்னார்வலர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரையில் இருந்த குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றினர். இங்கே காசிமேட்லேருந்து ஆரம்பித்து கோவளம் வரலையும் ஏறத்தாழ ஒரு 25 கிலோமீட்டர் 43 கிலோமீட்டர் இவ்வளோ ஒரு பெரிய கடற்கரையை சுத்தம் பண்ணுறது மிகப்பெரிய டாஸ்க்கு. இதில் எல்லாரும் நிறைய பேர் கை கோத்துட்டு இருக்காங்க. நிறைய காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, வாலண்டியர்ஸு, என்எஸ்எஸ் சர்வீஸு, கேடர்ஸு எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து இதை தூய்மைப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம எப்போவுமே பீச்சுக்கு விளையாடுறதுக்காகவோ இல்லை நம்ம சுற்றி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு நம்ம இங்கே போகிறோம். இப்போ தான் தெரியுது, நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம போட்டு போயிடுறோம். ஆனால் நம்ம க்ளீன் பண்ணும் போது தான் தெரியுது எவ்வளோ குப்பை நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்றோம் ஓகே, ஆனால் நம்ம சாப்பிட்ட குப்பையை நம்ம தான் குப்பை தொட்டியில் போடணும். நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு போட்டு போயிடுறோம். நம்மளுக்காக மற்றவங்க க்ளீன் பண்ணுவாங்கள்ல, நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி அதான் இன்றைக்கி அதுதான் கடைஞ்சிக்கிட்டோம். நாங்கள் நம்ம சாப்பிட்ட குப்பையை நம்மளே போடணும். அதே மாதிரி நிறைய பாட்டில், கிளாஸஸ் அதெல்லாம் பார்த்தோம். 30 பேர் சொன்னோம். எல்லாருமே 3 குரூப்பாக பிரித்து வேனில் 3 குரூப்பாக பிரித்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சொசைட்டிக்காக நாங்கள் பண்ணோம். நிறைய குழந்தைங்களோட டயப்பர், அப்புறம் நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸு, இதுதான் நிறைய பாட்டில் பீசஸ், எதெல்லாம் நம்ம மக்களுக்கு காலில் படுமோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே நிறைய கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் தான் பார்த்தோம். நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பீச்சுக்கு சின்ன பசங்க தானே வருவாங்க. அவங்க விளையாண்டு அவங்க சீட்ஸ் அதில் குத்துறது அவங்க நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகல கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் நிறைய பார்த்தோம். அண்ட் ஃபுட் நிறைய வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் தான் நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர்ஸ், அதெல்லாம் ஆர்கானிக் ஃபுட்ஸ், அதாவது சாப்பிட வேஸ்ட் பொருட்கள் தான் நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு குப்பைகளையுமே தனித்தனியாக சேகரித்து தனித்தனியான பிளாஸ்டிக் கவரில் சேகரித்து வச்சுருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு கலெக்ட் பண்ண வேஸ்ட்டில் மோஸ்ட்லி நிறைய கிடச்சது கிளாஸ் பாட்டில்ஸ் தான்.
அதுதான் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. பாட்டில்ஸ் வந்து ஃபுல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ரொம்ப சதறி கிடக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம செப்பல் போடலன்னா வந்து கன்ஃபார்மாக எல்லாரோட காலில் குத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் நர்சிங் காலேஜ், அது மாதிரி எல்லா காலேஜஸ்லேருந்தும் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ட்ராஷஸ் வந்து மோர் தென் 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு அது எப்படியும் ட்ராஷஸ் ஒரு 3 tons மேலே இருக்கும். 150 மில்லியன் டன் பிளாஸ்டிக் குப்பைகள் ஏற்கனவே கடல்களை மாசுபடுத்திவிட்டன. மேலும் 1 லட்சம் கடல் விலங்குகள் ஆண்டுதோறும் பிளாஸ்டிக் கடல் குப்பைகளில் சிக்கி இறக்கின்றன. கடலில் உள்ள குப்பைகள் பெருங்கடல்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் மனித நல்வாழ்வை அச்சுறுத்துகின்றன. இங்கே இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் இல்லை கண்ணாடி அந்த மாதிரி இருக்கிறதுனால கடலில் இருக்கிற ஒரு உயிரினத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு தருது அப்படின்ட்டு இந்த சொசைட்டியில் இருக்க ஒருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிற ஒவ்வொரு குப்பையும் யாருக்கு பாதிப்படையுது அப்படின்றத தெரிஞ்சு அதை நம்ம வேஸ்ட்டை கீழே போடாமல் அது எங்கே போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக போய் சேர்த்துடணும். இவ்வாறு வரும் குப்பைகள் கடல் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியம், அதனை சார்ந்திருக்கும் மக்களின் சமூக பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை அதிகமாக பாதிக்கின்றது. மேலும் இவ்வாறு வரும் கடல் குப்பைகளை சேகரிப்பது என்பது இந்தியா போன்ற நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இந்த கடல் குப்பைகள் நீடித்த கடற்கரை மாசுபாடு, கடலோர சுற்றுச்சூழல் மற்றும் மனித நல்வாழ்வுக்கான தீங்குகளை விளைவிப்பதுடன் கடல் சார்ந்த பல்லுயிர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கும். ஒரு நிறுவனங்களும் ஒரு செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் பல நிறுவனங்களில் இங்கே வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸ் வந்திருக்காங்க. இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக் வந்து செக்ரிகேஷன், இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம பின்னாடி மொத்தமாகவே நம்மளுடைய மொத்த குப்பையும் வந்து தரம் பிரித்து எல்லாத்தையுமே என்னென்ன பிளாஸ்டிக்ஸில் என்னென்ன நடக்குது. ஓவராலாக இப்போது வாக் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 350-400 kgs ஆஃப் வேஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் பிளாஸ்டிக் மட்டுமே ஒரு 30 to 50 kgs இருக்கும். ஸோ அது எல்லாமே நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி அதில் வர அமௌண்ட் மூலமா ஒரு 9 பேரை படிக்க வச்சுட்ருக்கோம். அந்த 9 பேருமே யாருன்னா லைக் கன்சர்வன்சி ஒர்க்கர் அண்ட் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸோட பசங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் படிக்க வச்சுட்ருக்கோம். கலந்து கொண்ட அனைவரும் நாம் எதிர்கொள்ள இருக்கும் காலநிலை மாற்றத்திற்கான உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டனர். உறுதி ஏற்கின்றேன். Keep your beaches clean, keep your homes clean, keep your streets clean, be responsible to your trash. மெரினாவை பயன்படுத்தக்கூடிய தினசரி பொழுதுபோக்காக வரக்கூடிய குடும்பமாக வருகின்றீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக இது உங்கள் பொழுதுபோக்கிற்கான இடம். அதில் நீங்கள் எடுத்து வரக்கூடிய பொருட்களை, பயன்படுத்திய பொருட்களை இதே இடத்தில் விட்டுவிட்டு செல்கின்றீர்கள். அது பலருடைய பயனாளிகளுக்கு அந்த பாட்டில் துண்டுகள் பயன்படுத்தக்கூடாத இடங்களில் தூக்கி போடுவதும் மண்ணில் புதைந்து வைப்பதும் மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. அது பல பேருடைய கால்களிலும் கைகளிலும் குற்றி புண்ணாக காட்சியளிக்கக்கூடிய பொழுதுபோக்கிற்காக வரக்கூடியவர்களை பதட்டமடைய வைக்கின்றார்கள். எனவே யாரெல்லாம் பயன்பாடுக்கு எடுத்து வருகிறீர்களோ அதே பையில் மீண்டும் நீங்கள் பயன்படுத்திய தேவையற்ற பொருட்களை எல்லாம் நீங்களே எடுத்து சென்றால் இது சுத்தமான மெரினாவாக இருக்கும் என்று காவல்துறை கருதுகிறது. கடலில் சேரும் குப்பை கழிவுகளை முற்றிலும் தடுப்பதற்கு இருப்பிடம் சார்ந்த ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை உத்திகள், நாடு தழுவிய மேம்படுத்தப்பட்ட கொள்கை கட்டமைப்புகள், தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி தேவையாக உள்ளது.